அளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு மும்பையில் அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல. அதனால் இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய அலுவலகத்தில் நான் மாநில தலைவராக பணியாற்றிய பொழுது 2 பேர்த்தோட புகைப்படம் என்னுடைய இதில் இருக்கு. ஒன்று சத்ரபதி சிவாஜி அவர்கள், மற்றொன்று மகாகவி பாரதி அவர்கள், திருவள்ளுவர் எல்லாமே வச்சிருக்காங்க. அதனால் இவனுக்கு இந்த மிரட்டல் போட்டு இந்த சிவசேனா, இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாம்லான்னு ஒன்று வச்சிருக்கானுங்க. அதில் எழுதியிருக்கானுங்க, மும்பைக்குள்ள வந்தால் என் காலை வெட்டுவேன், இங்க் அடிப்பேன்னு. நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன், நீ இங்க் அடிச்சுப்பாரு, காலை வெட்டிப்பாரு, அதான் ரெண்டோட பார்த்துடலாம். அதனால் இந்த மிரட்டல் உருட்டுருக்கெல்லாம் நான் பயந்துருந்தா ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ளே சொந்த ஊரில் தான் இருக்கணும். இரண்டாவது, இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் குஜராத்தி இல்லைன்னு ஆயிருமா? அதே போல காமராஜர் ஐயா அவர்கள் இந்தியாவுடைய மாபெரும் தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் தமிழர் இல்லை என்று ஆகிவிடுமா? இன்னைக்கு மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லைன்னு ஆயிருமா? அது மும்பை அங்கு இருக்கக்கூடிய மராட்டி சகோதர சகோதரர்களுடைய உழைப்பால் உயர்ந்த நகரம் இல்லைன்னு ஆயிருமா? இதெல்லாமே அந்த நகருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய பெருமை, ஒரு அடையாளம். எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய தலைவர், உலகத்தினுடைய தலைவர் என்று சொல்லும் பொழுது அவர் பிறந்த இடமும் பிறந்த மண்ணையும் மறந்துடுவோமா? முட்டாள்கள், அறிவில்லாதவர்கள். இந்த சஞ்சய் ராவட்னு ஒருவர் இருக்கின்றார். அங்கே என்ன பேசுறதே தெரியாம காலையில் பத்திரிகையாளரை சந்தித்து வாமிட் எடுப்பது மட்டும்தான் சஞ்சய் ராவத்தினுடைய காலை வேலை. 6 மணிக்கு வாமிட் எடுக்கணும், அதுக்கு 4 பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். இன்னைக்கு 3 தாக்கரே கூட்டம் போட்டு மிரட்டிட்டு இருக்காரு. என்னை பற்றி நீ அவமானப்படுத்துறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. தமிழ்நாட்டில் டிஎம்கே அதைத்தான் காலங்காலமாக செய்கிறாங்க. ஆனால் தமிழர்களையும் அவமானப்படுத்துகிறாங்க. இந்த லுங்கி கட்டினவனுங்க, வேட்டி கட்டினவனுங்க, இவனுங்களாம் இப்படி, இவனுங்களாம் அப்படின்னு. அதே கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கிறாங்க. இதான் ஆச்சரியம். அதனால் அது திமுக தமிழகத்தில் இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரேவாக இருக்கட்டும், இவர்கள்லாம் மிரட்டி தான் அவங்க பிளப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பயப்படுவோம்னு நினைக்கிறாங்க. இது பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் இருந்திருந்தால் இவங்கெல்லாம் இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்பா